நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் இருக்கக்கூடிய குளங்கள், ஏரிகள், நீர்நிலைகள் எந்த விதத்தில் தூர்வாரப்படுது, அந்த பணிங்கிறது அங்கு என்னவா இருக்கு, இந்த தொகுப்புல பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகராட்சிகளில் உள்ள நீர்நிலைகளும் வறண்டு காணப்படுகின்றன. இந்நிலையில் பழமையான தெப்பக்குளத்தை திருச்செங்கோடு நகராட்சி 1,15,00,000 ரூபாய் செலவில் புனரமைத்து வருகிறது. 7 ஆண்டுகளாகியும் இன்னும் பணிகள் முடியாமல் ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெறுவதாகவும், குளத்தில் நீர் ஆதாரம் முழுவதும் வெளியேற்றப்பட்டதால் அப்பகுதிகளில் உள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகள் வறண்டு போய்விட்டதாகவும், இதனால் நகராட்சிக்குட்பட்ட பட்டயம் பகுதி மக்கள் குடிக்க நீர் கூட இல்லாமல் தவிப்பதாகவும், மேலும் இதற்கு மழை இல்லாத காலங்களில் சீரமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தெப்பக்குளத்தை சீர் பண்றன்னு கிட்டத்தட்ட 6-7 வருஷமா அது அப்படியே கிடக்குது. இன்னும் சீர் பண்ணி முடிக்க முடியல அவங்களால. கேட்டாக்க ஏதோ ஒரு பதில் சொல்றாங்க. இது தெப்பக்குளத்துக்காக ஊர்லயே எங்கள் ஊரில் பணம் கொடுத்துருக்காங்க 1 லட்சம். ஒவ்வொரு நகராட்சி வார்டுன்னு கொடுத்துங்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊரில் கொடுத்துருக்காங்க 1 லட்சம் கொடுத்துருக்குறாங்க தெப்பக்குளத்தை சீரமைக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்து புதூர் இன்னைக்கு தண்ணி இல்லாத தடுமாறிக்கிட்டு இருக்குது. குப்பைகள் கொட்டும் இடமாகவும் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டதாலும் தண்ணீரின்றி தவிக்கிறார்கள் பொதுமக்கள். புதிய பேருந்து நிலையம் அமைந்துள்ள அம்மன் குளம் சுமார் 3 கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்த அந்த குளம் ஆக்கிரமிக்கப்பட்டு பின்னர் மூடப்பட்டது. இதனால் மழை காலங்களில் நீரை சேமிக்க முடியாத நிலையே இருந்து வருகிறது. 3 ஏரிகளும் 4 குளமும் உள்ளது. இந்த பகுதி இப்பொழுது மழை காலம் இல்லாததால் வறண்டு உள்ளது. இந்த பகுதியில் குளங்கள், ஏரிகள் பகுதியில் குப்பைகள் கொட்டி இது மாசடைந்து உள்ளது. மழை காலங்களில் மழை வருவதற்கு முன்னாலே இந்த ஏரி குளமெல்லாம் தூர்வாரப்பட்டால் ஏரி குளங்கள் தண்ணியில் தேங்கி நிற்கும். அந்த குப்பை கூலங்களை அகற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எத்தகைய பஞ்சத்திலும் வற்றாத குளம் என பெயர் பெற்றது மலை சுத்தி சாலையில் உள்ள மலையடிக்குட்டை என்று அழைக்கப்படும் இந்த குளம். இந்த குளத்தின் நீர் சிறுவாணி ஆற்றை போல சுவையாக இருப்பதாக இருந்தது. இந்த குளம் தற்போது பராமரிப்பின்றி மிக மோசமான நிலையில் இருக்கிறது. குளத்தை அகலப்படுத்தி நீர் சேமித்து வைத்தால் வருங்காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத நிலை உருவாக்கப்பட வேண்டும். மேலும் இந்த குளத்தில் தாமரையும் நிறைந்து காணப்படுகிறது. இதனை தூர்வாரி ஆழப்படுத்த வேண்டும் எனவும், திருச்செங்கோட்டில் உள்ள பல பகுதிகளில் சுமார் 750 அடி ஆழத்திலிருந்து 1000 அடி ஆழம் ஆழ்துளையிட்டால் மட்டுமே தண்ணீர் வருவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். திருச்செங்கோடு பகுதியில் ஏரி குளங்களை எல்லாம் தூர்வாரணும். இப்போ மழை இல்லாத சமயத்துக்கு ஏரி குளத்தை எல்லாம் தூர்வாரி அந்த கருவேல முல்லையெல்லாம் அகற்றி தூர்வாரி வச்சுருந்தா மழை வர்றப்ப நம்ம மழை நீரை சேமிக்க முடியும். அதே மாதிரி இந்த மழைநீர் தொட்டி சேகரிப்புக்கும் மழைநீர் தொட்டி அமைச்சு எல்லா பக்கமும் வச்சுருந்தாங்கன்னா தான் மழை வர்றப்ப நம்ம மழை நீரை சேமிக்க முடியும். மேலும் நகரத்தில் உள்ள 3 ஏரிகளையும் தூர்வாரி ஆழப்படுத்தி நீரை சேமிக்க வேண்டும் என்றும், நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமச்சந்திரன், நியூஸ் 7 தமிழ், திருச்செங்கோடு.